இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் ஜல்லிக்கட்டு புரட்சி போன்று ஒரு பெரும் புரட்சி திருப்பரங்குன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அது தமிழகத்தையே திரும்பி பார்க்க வச்ச முருக பக்தர்களிடம் பெரும் எழுச்சி. இந்த ஜல்லிக்கட்டு புரட்சியை விஞ்சியதா இந்த முருக பக்தரின் புரட்சி என்று கேட்டால், இன்று மதுரை உயர்நீதிமன்றம் இந்த தடையை நீக்கி அவர்கள் போராட்டம் செய்யலாம் அமைதியான முறையில் என்று சொன்னவனும் ஒவ்வொருவரிடம் அங்கு பேட்டி கொடுப்பவர்களாகட்டும் அங்கு நடப்பவர்கள்ட்டும் எல்லாரிடமும் திடீர்னு முருகனே திருப்பரங்குன்ற முருகனே இறங்கி ஒரு உணர்ச்சி ஏற்படுத்தின மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இது அரசியல்வாதிகளும் சரி சமூக ஆர்வலர்களும் சரி பேசி தீர்க்க வேண்டிய பெரியவர்கள் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையை இது ஒரு மத கலவரமாகவும் ஒரு சார்ந்த ஒரு பிரச்சனையாக போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை தமிழக அரசு உடனடியாக இதை சமரச குழு என்று ஒன்று அமைத்து இதை சரி செய்ய வேண்டும். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இல்லைன்னா சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களை வைத்து ஒரு சமரச குழு வைத்து இதை என்ன பிரச்சனையோ உடனடியாக தீர்த்தால் இது அரசாங்கத்துக்கும் தமிழகத்துக்கும் நல்லது. இந்த கொந்தளிப்பை வளரவிட்டோம் என்றால் இது நீண்ட நாட்களுக்கு அப்புறம் தமிழக ஒட்டுமொத்த பக்தர்களையும் முருகன் ஒன்றிணைத்திருக்கிறார் என்று தான் தெரியும். இன்று தமிழக மதுரையிலிருந்து வரக்கூடிய செய்திகள், மதுரையில் நடமாடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய செய்தி, மதுரை குலுங்கிவிட்டது. உண்மையிலேயே கள்ளலாக இறங்கும் போதுதான் மதுரை குலுங்கும். அதை தாண்டி இன்றைக்கு திருப்பரங்குன்றம் வெதுவெதுப்பாக குலுங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. எனவே ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தாண்டி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உணர்ச்சி பொங்கலை திருப்பரங்குன்ற முருகன் ஏற்படுத்தியிருக்கின்றார். ஒரு பெரும் எழுச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றார். ஆகவே முருக பக்தர்கள்லாம் இனிமேல் அடங்கப் போவதில்லை. இன்னும் சொல்ல போனால் பல வாட்ஸ்அப் குழுக்கள், பல யூடியூப் குழுக்கள் எல்லாமே இன்றைக்கு தலைப்புச் செய்தி என்றால் திருப்பரங்குன்றம் தான். ஆகவே முருகன் எல்லோரையும் பேச வைத்து விட்டார். அதே நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன், முருகனை அலட்சியப்படுத்த வேண்டாம். முன்னாள் முதல்வர் அவர்கள் முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த முருகனை கொண்டாடி தீர்த்தார். அவருடைய பல சிக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் வெளிவந்தது முருகன் தான். ஆகவே முருகனை யாரும் அலட்சியப்படுத்த வேண்டாமல் இன்னைக்கு தைப்பூசம் வருகின்றது. உலக மக்களே, மலேசியா மக்களே எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த தைப்பூசத்தை கொண்டாடி உலக மக்களுடைய வேட்கை உலக கடவுளாக முருகன் உயர்ந்து கொண்டிருக்கின்றான். அகேன்றிருக்கு திருப்பரங்குன்றத்தையும் உலகறைய செய்து விட்டார்கள். ஆகவே இதோடைய முருகனுடைய திருவிளையாடல் என்பதை சொல்லிக்கொண்டு ஆகவே இதை நான் திருப்பி சொல்லிக் கொள்வது அரசாங்கமும் சமூக நல்லிணக்கவாதிகளும் இதில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை பேசி சமரசம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.